விற்கிறாங்க, ஓன் பிசினஸ். அப்பதான் தெரிஞ்சிச்சு இந்த காசெல்லாம் ஏன் எண்ணெயா இருக்கு, மேடம் வடை சுட்டுட்டு எண்ணெயோட சுருட்டி உள்ள போட்டுருக்காங்க அப்படி சொன்னாங்க. எனக்கு அவங்க கையை தொட்டா கையெல்லாம் வர வரன்னு இருக்குது. உழைச்ச கை, 2 கைகளை பிடிச்சிக்கிட்டேன். அம்மா உங்க முகத்தை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன், டெய்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஐயோ பாஸ்டர்மா, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு, கதையை கேளுங்க. இது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, வரவங்க எல்லாம் என் கடையில தான் வடை சாப்பிடுவாங்க, என் கை பக்குவம் தான் நல்லா இருக்கும். எனக்கு பக்கத்தால ஒருத்தர் லைட்டெல்லாம் போட்டு பயங்கர ரிச்சா ஒரு கடை ஆரம்பிச்சிட்டான், பணக்கார கடையை ஆரம்பிச்சிட்டான். ஜனங்கள்லாம் அங்க போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் அழுதேன். அப்ப ஏசப்பாட்ட சொன்னேன், எங்க எத்தனை பேர் சுட்டாலும் என் வடை தான் டேஸ்டா இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு அதுதான் ஹைலைட். ஏசப்பாட்ட சொன்னாங்களாம், என் மூஞ்சி நல்லா இல்லை ஏசப்பா, நான் வயசானவோ, என் மூஞ்சியை பார்த்தா யாரும் இந்த கடைக்கு வரமாட்டாங்க, நீங்க வடை சுட்டு நான் வடை சுட்டு தரேன், நீங்க கவர்ல வச்சு நீங்க கொடுங்க. ஆண்டவரை வடை வியாபாரி ஆகிட்டாங்க. என் மூஞ்சியை பார்த்தா யாரும் வாங்க மாட்டாங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா எல்லாரும் வாங்கிப்பாங்கன்னு ஜெபம் பண்ண பாஸ்டர்மா. அன்னையிலேருந்து அவன் அத்தனை லைட்டு போட்டு வச்சாலும் கூட்டம் பாட்டி உன் வடை தான் நல்லா இருக்குன்னு இங்கேயே வராங்க. ஏன் தெரியுமா? வடை நான் கொடுக்கல, என் உருவத்துல இயேசுநாதர் கொடுக்குறாரு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. உங்களுக்கு ஏசப்பா வடை வைக்க வச்சுக்கலாம், நீங்க எவ்வளவு தைரியம் மனசுல நினைச்சாலும் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அங்குதான் உண்மையான தேடல், அதுலதான் ஆண்டவர் இருக்கிறாரு. எனக்கு எது தேவையோ அதுதான் என் ஆண்டவர். கணவனை இழந்தவங்களுக்கு காப்பாளர், தகப்பனை இழந்தவங்களுக்கு தகப்பன். எதுக்காக என் இருதயம் தவிக்குதோ அதுதான் என் ஆண்டவர். அதுல கேவலம், மட்டம், உயர்வு, தாழ்வு எதுவுமே இல்லை.